வாங்க சுடர், உட்காருங்க. மேடம், உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்க தான் வந்தேன். சொல்லுங்க சுடர். எழில் சாரோட கடைசி குழந்தை அஞ்சலிய எழில் சாரும் இந்து அக்காவும் இந்த ஆசிரமத்துல இருந்து தான் தத்தெடுத்துட்டு வந்திருக்காங்க. அஞ்சலி ஒரு தத்து குழந்தைன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? ஆமா மேடம், எனக்கு மட்டும் இல்ல, ஆல்மோஸ்ட் வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. எழில் சார் இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு போனாரு. எப்படி உங்களுக்குலாம் தெரிஞ்சது? இந்து அக்கா அவங்க எழுதின லெட்டர் மூலமா தான் எங்களுக்குலாம் தெரிஞ்சது மேடம். எங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதும் மத்த குழந்தைங்களுக்கு கண்டிப்பா தெரியக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா அவங்களும் எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்படியா? சரி, இந்த உண்மை எப்படின்னு தெரியணும்னு இருந்திருக்கு. அதான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு போல. ஏதோ ஹெல்ப் வேணும்னு கேட்டீங்களே, என்ன வேணும்? அதான் மேடம், அஞ்சலி இந்த ஆசிரமத்துக்கு எப்படி வந்தா, அவளை யார் எடுத்துட்டு வந்தாங்க, எங்க இருந்து எடுத்துட்டு வந்தாங்கன்னு டீட்டெயில் எனக்கு வேணும் மேடம். கொஞ்சம் அதை மட்டும் பார்த்து சொல்ல முடியுமா? கண்டிப்பா சொல்றேன் சுடர். ஒரு 2 minutes வெயிட் பண்ணுங்க. சுமதி மேடம், அந்த அந்த ஃபைலை கொஞ்சம் எடுத்துக்கூட. ஓகே மேடம். என்னங்க மேடம்? இந்த ஃபைல் இல்ல, அதை எடு. சரிங்க மேடம். இதுவா பாருங்க மேடம். அந்த லாஸ்ட்ல இருக்கு பாரு, அதை எடு. இதுவா மேடம்? இதுக்கு முன்னாடி ஒரு ஃபைல் எடுத்தல, அதையும் எடு. ஓகே மேடம். மேடம் இந்தாங்க. இல்ல இல்ல, இதுலயே இருக்கு, வச்சிரு. ஓகே மேடம். அஞ்சலியோட டீடைல்ஸ் இதுல இருக்கு. அஞ்சலிய மலர்கொடி ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு நர்ஸ் தான் கை குழந்தையா இங்க கொண்டு வந்து விட்டுருக்காங்க. அந்த நர்ஸ் பேர் என்னன்னு மென்ஷன் ஆயிருக்கா மேடம்? பேரு வெண்ணிலா. எந்த இயர் கொண்டு வந்து விட்டாங்க? 2018 டிசம்பர். டேட்டு கரெக்டா தெரியல, மத்தபடி வேற எந்த டீட்டெயிலும் இல்ல சுடர். அஞ்சலி மலர்கொடிங்கிற ஹாஸ்பிட்டல்ல பிறந்திருக்கா. நாம இப்ப அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் வெண்ணிலாங்கிற நர்ஸ் கிட்ட விசாரிச்சோன்னா அஞ்சலியோட ஒரிஜினல் அப்பா அம்மா யாருங்கிறது தெரிஞ்சிடும். ஓகே மேடம், பரவாயில்ல, எனக்கு இந்த டீட்டெயில்ஸே போதும். ரொம்ப தேங்க்ஸ் மேடம், நான் கிளம்புறேன். சுடர், நீங்க சரியா சாப்பிடுறது கூட இல்ல. நீங்க பயப்படுற மாதிரிலாம் எதுவும் நடக்காது சார். அஞ்சலி நம்மளை விட்டு போக மாட்டா சார். எப்படி சுடர், எப்படி? இதுவரைக்கும் அஞ்சலியோட பேரண்ட்ஸ் அவங்க இல்லங்கிறதுக்கு நாம எந்த எவிடன்ஸுமே ரெடி பண்ணல. நாளைக்கு கோர்ட்டில் ஜட்ஜ் எவிடன்ஸ் எங்கன்னு கேட்டா என்னன்னு சொல்றது? அஞ்சலியோட ரியல் பேரண்ட்ஸ் அவங்க இல்லைன்னு நான் ப்ரூவ் பண்ணலனா லா படி அஞ்சலி அவங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண சொல்லி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லு? சார் அழாதீங்க சார். நீங்களே இப்படி சின்ன குழந்தை மாதிரி அழுதுட்டு இருந்தா நாங்கெல்லாம் என்ன பண்றது? எனக்கு இருக்கிற பெரிய நம்பிக்கை கடவுள் மட்டும்தான் சார். அவர் நிச்சயமா நம்மளை கைவிட மாட்டார். நீங்க பயப்படாதீங்க சார். இந்துவும் நானும் ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டு தத்தெடுத்த குழந்தை அவ. இந்து அவனால ஒரே வச்சிருந்தா தெரியுமா? நானும் தான். அஞ்சலிக்கு முன்னாடியே எங்களுக்கு 3 குழந்தைங்க இருந்தாலும் ஆனா நாங்க அவங்கள விட அஞ்சலிக்கு தான் அதிகமா செல்லம் கொடுத்து வளர்த்தோம். ஏன் அபி, கவின், காவியாக்குமே அஞ்சலி தான் ரொம்ப பிடிக்கும். அவளுக்காக டக்குன்னு எதையும் விட்டு கொடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு எல்லாரும் அவ மேல பாசம் வச்சிருக்காங்க. இப்ப திடீர்னு யாரும் வந்து கேட்டாங்கன்னா அஞ்சலி எப்படி அவங்க விட்டு கொடுப்பாங்க? எப்போ உண்ணாவே இருந்தவங்களால அஞ்சலி இல்லாம எப்படி சுடர் இருக்க முடியும்? எப்படி? புரியுது சார். நாம என்ன பண்றது? நம்மளோட நேரம் சரியில்லையோ என்னமோ, அதான் இப்படி எல்லாம் நடக்குது.
சத்தியமா சொல்ற சுடர், அஞ்சலி இல்லாம இந்த வீட்ல யாராலையும் நிம்மதியாவே இருக்க முடியாது. இந்த நிமிஷம் வரைக்கும் நாம வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவோங்கிற அந்த நம்பிக்கையில தான் அஞ்சலி பாப்பாவும் இருக்கா. அது நடக்காதுன்னு தெரிஞ்சதுன்னா அவளும் உடஞ்சி அழ ஆரம்பிச்சிருவா சுடர். அவளோட கத்துற சத்தத்தை கேட்கிற சக்தி எனக்கு கிடையாது சுடர், எனக்கு கிடையாது, எனக்கு கிடையவே கிடையாது. ரம்யா, இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கு? பக்கத்துல தான் சுடரம்மா, ஒரு 10 நிமிஷத்துல போயிடலாம். சுடரம்மா, 10 நிமிஷம் தான், போயிடலாம். நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. இல்ல ரம்யா, இது வெறும் 10 நிமிஷத்துல முடியற பிரச்சனையே இல்ல. அந்த நர்ஸ் வந்து கோர்ட்ல சாட்சி சொல்லி அஞ்சலி பழைய மாதிரி நம்ம வீட்ல இருக்கணும். சர்ச்சு தீர்ப்பு எழுதணும். அந்த நிமிஷம் வரைக்கும் ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்ப முக்கியம். புரியுதுமா, நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க, எல்லாம் நமக்கு சாதகமா நடக்குமா. ரம்யா, மணி 11:30 ஆக போகுது. இந்நேரத்துக்கு டியூட்டி ஷிஃப்ட்ல இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு எங்கேயும் போயிருக்க மாட்டாங்கல்ல? 1 மணிக்கு தான் ஷிஃப்ட், இவ்வளவு சீக்கிரத்துல போயிருக்க மாட்டாங்க. எதுக்கும் கொஞ்சம் சீக்கிரம் போக ரம்யா. ஏதோ வந்துட்டோமா, பக்கத்துல வந்துட்டோம்.